ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கல வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே கவலையோடு தமிழ் செல்வி இருப்பாங்க. பஞ்சாயத்தில் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு தமிழ் செல்வி இந்த மாதிரி 2 குழந்தையும் இனி என்கிட்டே இருக்கட்டும்ன்றாங்க. ஊருக்காரங்க ஏமா இப்படி எல்லாம் சொன்னால் எப்படி மாறுறாங்க? ஒரு குழந்தை அப்பா கிட்டே, ஒரு குழந்தை அம்மா கிட்டே தானே இருக்கணும்ன்றாங்க. இப்போ 2 குழந்தையும் உங்ககிட்டே இருக்கணும்னு சொன்னால் எப்படி மாறுறாங்க? இங்க பாருங்க, 2 குழந்தை தனித்தனியா இருக்கிறதுனால 2 குழந்தையும் என் அம்மான்னு கூப்பிட மாட்டேங்குது, என்கிட்ட குழந்தைங்க வர மாட்டேங்குதுன்றாங்க. பிரிஞ்சு இருக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்னுடைய குழந்தை 2 குழந்தையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த 2 குழந்தையும் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, என்னமா பேசிட்டு இருக்க நீன்றாங்க. சேது இருந்துட்டு அதெல்லாம் என் குழந்தைய கொடுக்க முடியாது, சனி ஞாயிறு ஆனா எப்படி குழந்தைங்களை மாத்திக்கணுமோ அந்த மாதிரி குழந்தைங்கள மாத்திக்கிட்டு தான் ஆகணும்ன்றாங்க. இல்லைன்னா ஒரு குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்கன்னு சேது சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இத்தனை நாள் இல்லாத பாசம் இப்போ உங்களுக்கு குழந்தை மேல வந்துடுச்சா? உடனே குழந்தைய கொடுத்துட்டு சொல்றேன்னு சொல்றீங்க, அப்படி பாத்துக்கிற மாதிரின்றாங்க. ஏன் என்னோட குழந்தை என்னால பாத்துக்க முடியாதா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அது நான் பெற்றெடுத்த குழந்தை ரெண்டுமே. இந்த குழந்தைக்கும் உங்களுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொன்ன ஆள் தானே நீங்கன்றாங்க. இப்ப இந்த குழந்தை வேணும், இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நான் கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சுங்களான்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்றாங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்றாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் செல்வி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழோடைய அம்மா அப்பா பாட்டின்ட்டு எல்லாருமே தமிழ் கொஞ்சம் பொறுமையாரு, கோவப்படாத, என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்றாங்க. எனக்கு இப்ப 2 குழந்தையும் என்கிட்ட வரணும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கமும் சேதுவும். இங்க ஊருக்காரங்க என்னதான் பண்றதுன்னு தெரியலையப்பா அப்படின்றாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்கன்றாங்க. ஒரு குழந்தை ஒருத்தர்கிட்ட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ராஜாங்க சொல்றாங்க. என்னால அப்படி ஏத்துக்க முடியாது, என் குழந்தைங்க 2 எனக்கு வேணும் தமிழ் செல்வி சொல்லவும் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து உங்களுடைய முடிவு என்னன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.